வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரசலிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ரசல்மேனியா முடிஞ்சிருச்சு. டாமினிக் மிஸ்டரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ரசல்மேனியாவுடைய கிங் மேக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ஆஃபரில் கோடி ரோட்ஸோடைய ஒரு அஃபிஷியல் ஒரு விஷயம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில ரசலிங் செய்திகளை பற்றி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் ரசலிங் சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரசலிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சை பார்த்துருப்பீங்க. டாமினிக் மிஸ்டரியோ பார்த்தீங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக இன்றைக்கி மோதிருப்பார். இதில் ஃபின் பேலர் மற்றும் ப்ரான் பிரேக்கர் கடைசியாக பார்த்தீங்கன்னா பென்டா இவங்கெல்லாம் இருந்தாங்க. இதில் குறிப்பாக பென்டா ப்ரான் பிரேக்கர் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சனச்சவன் இல்லை அப்படிங்கிறத சண்டை போட்டு நிறுத்திவிட்டாங்க. அந்தளவுக்கு ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. அண்ட் ப்ரான் பிரேக்கரை பற்றி சொல்லணும்னா அந்த ஆள் வந்து என்ன சொல்ல, ஃபியூச்சர் ஆஃப் WWE. ஸோ அவரோட தீம் மியூசிக்கை மட்டும் மாற்றிருங்கப்பா. அடுத்த ரோமன் ரெயின்ஸ் அவர் தான். முடியெல்லாம் வளர்த்தாருன்னு வைங்களேன், செம்மையாக இருக்கும். இப்போது இந்த மேட்ச்சில் வந்து ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரை பீட் பண்ணி நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனை பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டரியோ வின் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி வழக்கமாக டாமினிக் மிஸ்டரியோ வந்தாலே ரசிகர்கள் பூ பண்ணுவாங்க, அவரை பேச விட மாட்டாங்க. ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவரை வந்து ஹேட் பண்ணுவாங்க. இது நார்மலாக நடக்கிற விஷயந்தான். ஆனால் இன்றைக்கி ஃபின் பேலர் பீட் பண்ணி நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனா டாமினிக் மிஸ்டரியோ ஆன உடனே ஃபேன்ஸோடைய சப்போர்ட்டிங்கை பார்க்கணுமே, பயங்கரமான சப்போர்ட்டிங். டாமினிக் மிஸ்டரியோ ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக ஷேர் பண்ணாங்க. டாமினிக் மிஸ்டரியோ சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா கூட ஓடி ரிங்கில் வந்து சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்டியிருப்பார். அதுக்கு காரணம் ஃபேன்ஸ் தான். ஏன்னா ஃபேன்ஸ் அப்படி டாமினிக்கை ஷேர் பண்ணி பயங்கரமாக ஒரு ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ டாமினிக் மிஸ்டரியோ இப்போ நியூ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன். ஸோ நம்ம ரே மிஸ்டரியோ நினச்சது நடந்துருச்சு. ஸோ அவருடைய ஃபேமிலியில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக இருக்கிறாரு. இது ஒரு பெரிய விஷயம் தாங்க, டாமினிக்கோட கெரியரில் ஒரு பெரிய விஷயம். இப்போ அவர் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன். ஸோ அவருடைய கெரியரில் முதலாக ஒரு சிங்கிள் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு, அதுவும் ஃபேன்ஸோடைய சப்போர்ட்டிங் மூலியமாக. ஸோ இதுக்கப்புறம் தாங்க இந்த சாம்பியன்ஷிப்பை வச்சு தான் இதுக்கப்புறமா ஜட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கொலபடிகள்லாம் ஏற்பட போகுது. அதை WWE எப்படி தான் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். டாமினிக் மிஸ்டரியோ சாம்பியன் ஆனது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு எப்படிப்பட்ட கருத்துக்கள் இருக்குது? டாமினிக் மிஸ்டரியோ சாம்பியன் ஆனது ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கான்பாஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பங்கம் ஆஃப்டர் பங்கம், பங்கத்துக்கும் மேலே பங்கம். அவங்க அப்பாவுக்கு அப்புறமா இவரும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை ரெசல்மேனியா வின் பண்ணிட்டார்ல. அடுத்த செய்தி ராண்டி ஆர்டனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ராண்டி ஆர்டன் இந்த வருஷம் ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆப்போனன்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரூசேவு எக்கச்சக்க பேர் வந்து அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் ஆப்போனண்ட்டோட பேரை விதவிதமாக சொல்லிட்டு இருந்தாலும் யார் தான் சர்ப்ரைஸாக வரப்போகிறா அப்படின்னு பார்த்தா டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனிலேருந்து ஜோ ஹென்ரி வந்திருப்பார். ஆக்சுவலி ஜோ ஹென்ரி வந்து ஒரு டிஎன்ஏ ரெஸ்லர். அவர் வந்து டிஎன்ஏயோடைய வேர்ல்டு சாம்பியன். அதாவது இந்த ஓப்பன் சேலஞ்சிங்கை நம்ம வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிற குந்தரோ அல்லது கோடி ரோட்ஸோ அந்த டைமில் வந்திருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு வேர்ல்டு சாம்பியன் தான் இவர். ஆனால் இவர் குறுகிய நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா தோற்று போயிருப்பார். என்னதான் நீ அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருந்தாலும் எங்கள் ரெஸ்லர் கூட நீ ஈடு என இல்லை அப்படிங்கிறத காட்டிட்டாங்க. ஜோ ஹென்ரிக்கு வேர்ல்டு ஃபுல்லாகவே ஃபேன்ஸ் உண்டு. அண்ட் ஜோ ஹென்ரி முதல்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய அரங்கத்தில் ஒரு எப்படி சொல்ல மூமெண்ட்டோட சண்டை போட்டிருக்காரு. ராயல் ரம்பில் வந்தார் ஓகே, பட் ஆனால் சண்டை போட்டது 1-on-1 அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் WWEல இருக்கிற எக்கச்சக்க ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியல ரெசல்மேனியாவில் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. WWEல கான்ட்ராக்டே இல்லாத ஜோ ஹென்ரி இந்த வருஷம் ரெசல்மேனியாவில் அதுவும் வைப்பர் ராண்டி ஆர்டன் கூட மோதினது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயந்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இது வந்து டிஎன்ஏ சாம்பியன்ஷிப் மேட்சாக நடந்திருக்கும், டிஎன்ஏ வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்சாக நடந்திருக்கும். எப்படி இருக்கும், பங்கமாக இருக்கும்ல. நம்ம ராண்டி ஆர்டன் 15 டைம் வேர்ல்டு சாம்பியன் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். பட் அந்த மாதிரிலாம் நடக்கல. ஜோ ஹென்ரி இதில் ராண்டி ஆர்டன் கொஞ்சம் ஆட்டம் காட்டிகிட்டு இருந்தார். ஸோ அதனால தான் போகும்போதும் ஒரு ஆர்கேவோ, மேட்ச் முடியும் போதும் ஒரு ஆர்கேவோன்னு சொல்லிட்டாரு. ராண்டி ஆர்டன் ஏன் தெரியுமா அவர் கை தூக்கி கட்டினாரு? ஏன்னா ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ரெஸ்லரில் ஜோ ஹென்ரியோட பேரும் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் WWE நம்ம எதிர்பார்க்கலாம் ஜோ ஹென்ரி WWE கூட்டு வருவாங்கன்னு. அதுக்கப்புறமா உலகநாதன் லோகன் பாலுக்கும் ஏஜி ஸ்டைலுக்கும் இன்றைக்கி ஒரு மேட்ச் நடந்திருக்கும். ஆக்சுவலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா ஏஜி ஸ்டைல் இப்போ தான் ரிட்டர்ன் ஆகிருக்காரு. ஸோ அவர் கூடிய சீக்கிரம் ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாரு. கண்டிப்பாக இந்த மேட்சை ஒரு நல்ல மேட்சாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை அப்படி கொடுக்கல. அப்படியே என்ன சொல்ல,
கொத்தறி விட்டுட்டானுங்க. நம்ம நினச்சது ஒன்று, அவங்க நடத்துனது ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஆக்சுவலி மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே நல்லா தான் சண்டை போட்டாங்க. உலகநாதன் லோகன்நாதன் போன வருஷம் சண்டை போட்ட அளவுக்குலாம் இல்லைங்க ரசல்மனியாவில், நார்மல் தான். இதில் ஏஜே ஸ்டைலோட ஸ்டைல் கிளாஸ் அவர்லாம் போட்டிருப்பால நல்லா இருந்தது. ஆக்சுவலி கேரிங் கிராஸ் மூலியமாக தான் இந்த மேட்ச்சில் வந்து டிஸ்ட்ராக்ஷனில் தோற்று போனார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் காட்டியிருப்பாங்க. பட் ஆனால் கேரிங் கிராஸ் ஹெல்ப் பண்ண தான் வந்தார். இதுக்கப்புறமா கேரிங் கிராஸுக்கும் ஏஜே ஸ்டைலுக்கும் ஸ்டோரியை டெவலப் பண்ணி கொண்டு போகணும், மேட்ச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இடையில கேரிங் கிராஸ் வந்திருக்காரு. பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் லோகன் லாதன் ஜெயிச்சு என்ன பிரயோஜனம்? ஏன்னா லோகன் பால் இதுக்கப்புறமா பார்ட் டைம் தான், அவர் இதுக்கப்புறமா சம்மர்ஸ்லாம் டைமில் தான் வருவார். பட் ஆனால் ஏஜே ஸ்டைலை வின் பண்ண வச்சிருக்கலாம், அது ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருந்திருக்கும். ஃபேன்ஸுக்கு இதுதாங்க ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான விஷயம், ஏஜே ஸ்டைலை தோக்க வச்சது. கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலை தோக்க வச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த ஆளெல்லாம் 2016-17 எப்படி இருந்தார்? WWE சாம்பியன்ஷிப் வச்சுட்டு ஹவுஸ் ஆஃப் ஸ்மாக்டவுன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருக்கு ஒரு பட்டம் உண்டு, ஸ்மாக்டவுனோட வீடு அவருன்னு. இப்போ இப்படி வச்சு செய்கிறாங்க, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ராணா வந்து அமெரிக்காவுக்கு போய் WWE லைவாக பார்த்துருப்பாங்க. ஆக்சுவலி இந்த செலவு முழுக்க WWE தான் பார்த்துருக்குறாங்க. ஆக்சுவலி WWE இல்லை, நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்த்துருக்குறாங்க. ஏன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ராணா டகுபதியுடைய ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆகிருக்குது, ராணா நாயுடுன்னு. ஸோ அதோடைய ப்ரொமோஷனுக்காக WBக்கு பார்த்தீங்கன்னா போயிருக்காரு. ஆக்சுவலாக ஒரு ஃபேன்ஸ் மத்தியில் உட்காந்துருந்தார், அது மட்டும்தான் தெரியும். இதை தவிர்த்து இன்டர்வியூ எடுத்திருந்தார், அந்த ரெஸ்லிங் ஸ்டேஜ் மேலே ஏறி இருந்தார். அண்ட் மெனிவோர் இந்த ரிங்குக்கு பக்கத்துலலாம் போய் ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இது அஃபிஷியலி அவரோட சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்வியூ எடுத்துருக்காங்களாம், அது நெட்ஃப்ளிக்ஸில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு இந்திய ஆக்டர் ரசல்மனியா இப்படி பார்க்கும்போது நல்லா இருக்குது. அண்ட் இந்த இடத்துல நம்ம தளபதி விஜய் இருந்தால் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உள்ளே யார் தளபதி பயங்கரமாக இருந்திருக்கும்ல, அது நடக்கலை. சரி, அதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் வந்து இன்றைக்கி ரசல்மனியாவில் சாம்பியன்ஷிப்பாக முன்னாடி இருந்தார். அவருடைய மாஸ்க் உண்மையிலேயே அயன்மேன் மாஸ்க் மாதிரி இருந்ததுங்க, ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகுது. இந்த மேட்ச்சில் ஜான்சனா வந்து 17 டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டார். இதுக்கப்புறமா சாம்பியன் ஆகிட்டார்ல, இதுக்கப்புறமா என்ன 17 சாம்பியன், WWE சாம்பியன் ஜான்சனா. ஸோ நீண்ட நாளுக்கு அப்புறமா ஜான்சனா கிட்ட ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப். இதில் ஜான்சனா வெற்றி பெற்றாலும் ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அந்த வருத்தத்தின் உச்சத்தில் இருந்திருப்பார். அந்த மூமெண்ட்டை ஆஃபேரில் பார்த்துருக்காங்க. ஸோ ஜான்சனா 17 டைம் சாம்பியன் ஆகிட்டு சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது கோடி ரோட்ஸ் எப்படி ஜான்சனா ராக்கு கிட்ட தோத்ததுக்கு அப்புறமா ஒரு சோகத்தின் உச்சத்தில் அப்படி உட்காந்துருப்பாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மூலையில் உட்காந்துருந்தார். அதை பார்க்கறதுக்கு உண்மையிலேயே பரிதாபம் இருந்தது. ஆக்சுவலி இயர்லி கோடி ரோட்ஸுக்கு இப்படி ஒரு மூமெண்ட் கிடச்சிருதுங்க. கடந்த ஒரு 2 வருஷமாக ரிங்குக்கு உட்காந்துருப்பார். ரோமன் ரெயின்ஸ் கூட தோத்ததுக்கு அப்புறமா ரிங்கில் உட்காந்து இப்படி தான் சோகப்பட்டிருப்பார். போன வருஷம் ராக்கிட்ட தோத்ததுக்கு அப்புறமா இப்படி தான் ரிங்கில் உட்காந்து டே ஒன்றில் அப்படி சோகத்தின் உச்சியில் பார்த்தீங்கன்னா இருந்திருப்பார். ஸோ இந்த வருடமும் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் அப்படி தான் சோகத்தின் உச்சியில் இருந்திருப்பார். ஆக்சுவலி இது கோடி ரோட்ஸோடைய 4வது மெயின் ஈவெண்ட்டுங்க ரசல்மனியாவில். நோட் பண்ணிக்கோங்க, 4வது மெயின் ஈவெண்ட். ஏன்னா போன வருஷமே 2 மெயின் ஈவெண்ட் விளையாடிட்டாரு. அதுக்கு முந்தின வருஷம் ஒரு மெயின் ஈவெண்ட், இந்த வருஷம் மெயின் ஈவெண்ட். டாமினிக் மிஸ்டீரியோ இன்னைக்கு பிக்கி கூட பேசும்போது பிக்கி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். WWEல பார்த்தீங்கன்னா மெனி சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணியிருக்கிறாங்க, அதில் ரூசேவும் உண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுவும் டாமினிக் மிஸ்டீரியோ பார்த்து சொல்லியிருக்காரு. ஸோ மேபி ரூசேவ் ரிட்டர்ன் ஆகும்போது டாமினிக் மிஸ்டீரியோ கேட்கன்ஸ்டாக ஸ்டோரியில் கொண்டு போவாங்களான்னு தெரில. பட் ஆனால் இது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஆஃபேரில் பிக்கி வந்து டாமினிக் மிஸ்டீரியோ கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய சீக்கிரம் ரூசேவை நம்ம ராபனில் எதிர்பார்க்கலாம் போல இருக்குது. ட்ரிபிள் ஹைச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃபரில் வந்து லாஸ் வேகாஸில் நாங்கள் மீண்டும் ஒரு ஷோ நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி லாஸ் வேகாஸில் இதுக்கு முன்னாடி சம்மர்ஸ்லாம் நடத்திட்டு அதுக்கு அடுத்த வருஷம் மணி த பேங்கே அங்கே நடத்தணும்னு பிளானு. பட் ஆனால் டிக்கெட் வந்து வெறும் 18,000 தான் விற்றுருந்தது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பெரிய அரங்கத்தில் 18,000 ஆடியன்ஸ் வச்சு ஷோ நடத்தினா எப்படி இருக்கும். அதனால தான் பக்கத்தில் இருக்கிற எம்ஜி ஸ்டேடியத்தில் புக் பண்ணாங்க, அப்படியே டோட்டலி மாற்றிட்டாங்க. இப்போது WWE பார்த்தீங்கன்னா மீண்டும் நாங்கள் ஒரு ஷோ நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது எப்போன்னு தெரில காய்ஸ், அது மேபி ராவாக இருக்கலாம், ஸ்மாட்டாக இருக்கலாம். ஏன்னா லாஸ் வேகஸில் இந்த அலஞ்சர் ஸ்டேடியத்தில் தான் நடத்தணும்னு இல்லை, பக்கத்தில் எம்டி ஸ்டேடியம்லாம் இருக்குது. ஸோ அங்கே கூட நடத்தலாம். பட் இருந்தாலும் இன்றைக்கி இந்த ரசல்மனியாவை பொறுத்த வரைக்கும் அலஞ்சர் ஸ்டேடியத்தில் ஆடியன்ஸ் லெவல் அவ்வளோலாம் இல்லைங்க, கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதுக்கப்புறமா ஜான்சனா பார்த்தீங்கன்னா இப்போ 17 டைம் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டார். ஜான்சனா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டால் வந்து ஒரு முக்கியமான ஸ்பீச் கொடுக்க போகிறாராம். என்னவா இருக்கும், மேபி நியூ WWE சாம்பியன்ஷிப் கொண்டு வருவாராம்,
தெரிலங்க, என்னென்னவா இருக்கும்னு தெரில, இப்படி இருக்கலாம். அது தவிர்த்து அவருடைய அடுத்த ஆப்போனண்ட்டை பற்றி சொல்லுவார் நினைக்கிறேன். ஜான்சனா ராக்கு மட்டும் இல்லை, ஸ்மாக்டவுனுக்கு வராரு, ஸ்மாக்டவுன் சொல்லிட்டு கண்டினியூவாக வராரு. ஸோ மேபி ஸ்மாக்டவுன் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றில் பார்த்தீங்கன்னா அவருடைய நெக்ஸ்ட் ஆப்போனண்ட்டை பற்றி பேசலாம். இன்னும் 20 நாளில் பார்த்தீங்கன்னா WWE வந்து பேக்லாஷ் பேப்பரி நடத்துகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி அடுத்த ஆப்போனண்ட் இருக்கலாம். நம்ம இது எதிர்பார்த்தோம், இப்போ நான் போஸ்டரில் காட்டுறதை அதிகமாக எதிர்பார்த்தோம், பட் நான் அது நடக்கலை. பட் மேபி நடந்திருந்தால் நல்லாயிருக்கும் போல இருக்குது. ஏன்னா இது ஒரு சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். நம்ம ஜான்சனா 17 டைம் சாம்பியன் ஆகிட்டார், பட் இருந்தாலும் சர்ப்ரைஸான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லை. அதுதான் கொஞ்சம் மைனஸான பாயிண்ட். ஓகே, உங்களுக்கு இந்த வருடம் ரெசல்மனியா எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரேட்டிங் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம்ல, அதே ரேட்டிங்கை தான் மீண்டும் சொல்கிறேன், 10க்கு 7 மார்க். உங்களுடைய ரேட்டிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க.